Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious Recipeல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான கல்யாண வீட்டு மட்டன் தால்ச்சா. முஸ்லிம்ஸ் வீட்டு கல்யாணத்துல பிரியாணி நெய் சோறு கூட சர்வ் பண்ற சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஃப்ளேவர்ஃபுல்லான தால்ச்சா ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல தால்ச்சாக்கு அரை கப் அளவு துவரம்பருப்பு, அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா 2 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தால்ச்சாக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு பொட்டேட்டோ, அரை மாங்காய், அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 1.5 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி குலையாமல் இருக்கும். அடுத்தது தக்காளியும் வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவை மட்டும் கடைசியாக புளி சேர்க்கும் போது ஆட் பண்ண போகிறோம், அதனால மாங்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நல்லி எலும்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தால்ச்சாக்கு முள்ளோடு இருக்கிற மீட் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 8 விசில் வரைக்கும் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் தால்ச்சா செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய்கறி மட்டன்லாம் நம்ம சேர்த்து கலந்து விடும்போது காய்கறிலாம் உடையாது. சட்டி சூடு வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவு எண்ணெய், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு முதல்ல கத்திரிக்காவை மட்டும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காவை முதல்ல சேர்த்து எண்ணெயில் வதக்கிறதால தால்ச்சா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காயோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்குற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தால்ச்சாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் தீஞ்சிராமல் 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் சேர்க்கும்போது மட்டன் வேக வச்ச தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஃப்ளேவரிங்காக 1 பாண்டான் இலை சேர்த்து மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு காய்கறி வேகிற அளவு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு காய்கறியை வேக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா புளிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம்.
புளியும் மாங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். புளியும் மாங்காவும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போவே வாசம் நல்லா கம கமன்னு வருது. அடுத்தது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பை நல்லா இந்த மாதிரி கொலைய வேக வச்சுக்கோங்க. பருப்பை சேர்த்து நல்லா ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிலாம் போட தேவையில்லை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் முதல் பால் 1 கப்பு சேர்த்துருக்கேன். தால்ச்சா இன்னும் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா 2வது பால் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தால்ச்சா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போவே வாசம் நல்லா கம கமன்னு வருது. கடைசியாக பருப்பு தேங்காய் பால்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தால்ச்சாவில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்து சர்வ் பண்ணால் நல்லா சூப்பரான கல்யாண தால்ச்சா ரெடி. டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான கல்யாண தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.